இன்றைய காலம் சோதனையுடைய காலத்திலே நாம் இருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ கவலைகளை சுமந்தவர்களாக எத்தனை பேர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை தேடி தேடி உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய நெருக்கத்தை உலகத்திலே மறந்திருக்கிறோம். அல்லாஹிடத்திலே கேட்பதை மறந்திருக்கிறோம். அல்லாஹிடத்திலே தனது கஷ்டங்களை, தனது பிரச்சனைகளை, தனக்கு வேண்டுமானதை கேட்பதற்கு நாம் உலகத்திலே மறந்து அல்லாஹ் படைத்த வஸ்துகளின் பின்னால் எத்தனையோ பேர் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர்கள் அதிலே மௌத்தாகி விடுகிறார்கள். சிலர்கள் உலகத்தை தேடி 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 நோயாளிகளாக தனக்கு ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையிலும் மறந்திலும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவங்கள் அதிகரித்த காலம், பாவத்துடைய சூழல், எல்லா இடமும் பாவம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அதை போன்று நோய்களும் அதிகமான நோய்கள், ஒவ்வொரு பேரிலும் நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உலகத்திலே எந்த டாக்டர்களாலும் எதுவும் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். நாம் உலகத்திலே மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். படைத்தவனை மறந்திருக்கிறோம். படைத்தவன் சொல்லக்கூடியதை நாம் உதாசீனம் செய்துவிட்டு யாரோ எவரோ ஏதோ ஒரு கருத்தை ஒன்றை சொன்னால் நாம் நம்பி உலகத்திலே வாழ்கிறோம். அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். நல்ல சந்தர்ப்பம் இந்த ஹஜ்ஜுடைய மாதம், இந்த 10 நாள் அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். அல்லாஹ் எதை நமக்கு கட்டளையிட்டானோ அதுதான் நமது வாழ்க்கையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை நமக்கு கற்று தந்தார்களோ அதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் சகோதரிகளே. அதனால் யாரும் யாரையும் உலகத்திலே நம்பிக்கை கொள்வதை விட படைத்தவனை நாம் நம்பி உலகத்திலே வாழ்வோமே, ஆனால் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நம்பியோர்களை அல்லாஹ் கைவிடல்ல சகோதரிகளே. அதனால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். அது எந்த கஷ்டமாக, எந்த சிரமமாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள் சகோதரிகளே.